வேதத்தின் ரகசியம் அறிந்திட புரிந்திட வெளிச்சம் தந்தீரையா. வேதத்தின் ரகசியம் அறிந்திட புரிந்திட வெளிச்சம் தந்தீரையா. பாதம் அமர்ந்து நான் குரல் கேட்கும் பாக்கியம் தந்தீரையா. பாதம் அமர்ந்து நான் குரல் கேட்கும் பாக்கியம் தந்தீரையா. நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா. ராஜா நீர் செய்த நன்மைகள் அவை எண்ணி முடியாதையா. ஏறெடுப்பே நன்றி பலி என் ஜீவனாளெல்லாம். அவர்கிட்ட சொன்ன உடனே இந்த மாதிரி உங்களுக்குள்ள உங்கள் வீட்டில் ஒரு விக்கிரக ஆராதனை இருக்குதுன்னு சொன்ன உடனே அழுக ஆரம்பிச்சிட்டாரு. ஆமாங்க பாஸ்டர், எங்கள் வீட்டில் என்ன இருக்குது, விக்கிரக ஆராதனை இருக்குது. நான் ஒரு ரூமில் வந்து ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபம் பண்ணுவேன். என் மனைவி இந்த சைடு பிள்ளையார் வச்சு ஒரு பக்கம் பூஜை பண்ணிக்கிட்டு இருப்பா. இது எத்தனை வருஷம் நடக்குது அப்படின்னு கேட்டால் பல வருஷங்களாக நடக்குது. நானும் அவளும் பேசியே பல வருஷம் ஆகுது. அப்போ தான் ஆண்டவர் வெளிப்படுத்தினார், அசுத்த ஆவி ஒரு மனிதனை பிடிக்கும்போது அவன் ஊழியக்காரனாக இருக்கட்டும், ஊழியம் இல்லாதவர்களாக இருக்கட்டும், இது இந்துவாக இருக்கட்டும், முஸ்லீமாக இருக்கட்டும், அது அவனுக்கு பாகுபாடு அல்ல. அவனுக்கு ஒரு உடம்பு தேவை, அவனுக்கு ஒரு குடும்பம் தேவை, அவன் வாழ்கிறதுக்கு ஒரு விஷயம் தேவை. அப்போது அவன் உள்ளே பூந்தா குடும்பமே என்ன ஆயிடுச்சு, உடஞ்சிருச்சு. அப்போது இன்னொரு ஊழியக்காரர் அவர் போய் இன்னொரு ஊழியக்காரரை கூப்பிட்டு வந்தார். இல்லை, ரொம்ப முக்கியமான ஒரு சில சுவாரஸ்யமான விஷயங்கள். அவர் என்ன சொன்னார், ஐயா ஒரு நாள் எங்கள் வீட்டில் வந்து ஜெபம் பண்ணுங்க. நாங்கள் கீழே சபையில் அவர் கூட பேசிகிட்டு இருக்கும்போது, ஐயா உங்கள் வீட்டுக்கு நான் நேரடியாக வரேன்னொன்னே கூட்டிகிட்டு போனார். கூட்டிகிட்டு போனோடனே எங்கே பாஸ்டர் அம்மா அப்படின்னு, பாஸ்டர் அம்மா வரவே இல்லை. என்ன ஆச்சுன்னு தெரியலையே, பாஸ்டர் அம்மா ஏன் வரலன்னு கேட்கவும் முடியாது. பாஸ்டர் அப்படின்னு அவராக வாயை திறந்தார். ஐயா எங்கள் குடும்பத்துக்காக ஜெபம் பண்ணணும். எங்கே அப்போ தான் கேட்டேன், எங்கே பாஸ்டர் அம்மா? மேலே தான் வீட்டில் இருக்காங்க. மேலே போய் கதவை அவர்கள் திறந்த மாத்திரத்தில் சொன்ன, அசுத்தாவியே இந்த சகோதரி விட்டு வெளியில் போ அப்படின்னு துப்புன்னு கீழே விழுந்தாங்க. உள்ளே போய் ஜெபம் பண்ணல, எதுவும் பண்ணல. கதவை திறக்கும் போது அசுத்தாவியினுடைய கிரியை பார்த்தோன்னா, அசுத்தாவியே இந்த பாசம் அந்த சகோதரிகள் இருந்து வெளியில் போனோம், துப்புன்னு விழுந்தாங்க. ஓன்னு கத்தி விழுந்து போயிடுச்சு. அதுக்கப்புறம் அவங்களுடைய குடும்பத்தில் ஒரு சமாதானம் என்ன வச்சு, ஒரு அலையிலையா சொல்லுங்க, ஆமீன்னு சொல்லுங்க. கத்தர் ரொம்ப நல்லவர். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, கத்தர் ரொம்ப நல்லவர். கிறிஸ்தவ முஸ்லீம்லாம் பார்க்குறதில்ல. ஆண்டவர் எப்படி தெரியுமா பார்க்குறாரு, மனுஷங்களை விடுதலையாய் வாழ வேண்டும் என்று விரும்புகிறார். ஆமென். நம்ம அப்பாவுடைய கேரக்டரை புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா, சத்தியமாக சொல்கிறேன், ஆண்டவருடைய சமூகத்தில் இருந்து அவருடைய குணத்தை, அவருடைய இருதயத்தை புரிஞ்சுக்கிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அவரை விட்டு எங்கேயுமே என்ன பண்ண மாட்டோம், போகவே முடியாது. அவ்வளோ அன்புள்ள தேவன், நம்ம நல்லா வாழ வைக்கிற தேவன், நாம் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிற தேவன், நம்மளை ஆசீர்வதித்து உயர்த்த வேண்டும் என்று விரும்புகிற தேவன். அவர் ஒரு ஒரு பகுதியில் மக்களை, ஜனங்களை தம் பக்கம் மனதுருக்கம் உள்ள தேவன். வேற எந்த கடவுளையும் நான் பார்த்ததில்லை இந்த பூமியில். மனதுருகுகிற ஒரே தெய்வம் நீங்களும் நானும் தேடி வந்திருக்கிற, ஆராதிக்கிற இயேசு கிறிஸ்துவாகிய தேவன். ஹல்லேலூயா. சத்தமா ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஒரு நாள் ஒரு அம்மா, இதெல்லாம் சொல்லி உங்களுக்கு போனால் தான் உங்களுக்கு புரியும். ஒரு நாள் ஒரு அம்மாவுக்கு ஜெபம் பண்ண போகும்போது, ஒரு அமாவாசையானா அந்த அம்மாவுக்கு ஒரு பிசாசு பிடிச்சிரும். இதில் நிறைய பாஸ்டர்ஸ் எல்லாம் போய் ஜெபம் பண்ணி சலிச்சு போய் அந்த அம்மா வீட்டுக்கு போகிறதே என்ன பண்ணிட்டாங்க, விட்டுட்டாங்க. ரெண்டாவது இன்னொன்று, பாஸ்டருங்க அவங்க வீட்டிலேருந்து ஃபோன் வந்துச்சுன்னா, அமாவாசை அன்னைக்கு வந்துச்சுன்னா ஃபோனை எடுக்கிறதையே நிறுத்திட்டாங்க. அதான் உண்மை. ஏன் அப்படின்னா, அது என்ன பண்ணுன்னா, அமாவாசை அன்னைக்கு வரும், அந்த அம்மா மேலே வரும், உடனே அதை அழக்களிக்கும், ஒரு 2 நாளைக்கு இருக்கும்.
அது போதையிலேயே படுத்துருக்கிற மாதிரியே படுத்துருக்கும், எல்லாத்தையும் மிரட்டும், அடிக்கும், உதைக்கும், என்ன பண்ணுதுன்னு மென்டலான மாதிரி ஆகிடும். உடனே பாஸ்டருங்க வருவாங்க, ஜெபம் பண்ணுவாங்க, போகிறேன்னு சொல்லிட்டு போகும். அப்புறம் அடுத்த அமாவாசைக்கு என்ன பண்ணிடும், வந்துடும். இப்படியே ஒரு அமாவாசை, இது வருஷ கணக்கில் நடந்திருக்குது. இது எனக்கு தெரியல. நான் எனக்கு ஒரு ஃபோன் வந்தது, ஐயா வந்து ஒரு ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு. நானும் அந்த அமாவாசைக்கு என்ன பண்ணேன், போனேன். அப்போ தான் அந்த கதையை சொன்னாங்க. யார் கூப்பிட்டாலும் என்ன பண்ண மாட்டாங்க, வரல. அதனால் கிடைச்ச ஒரே ஒரு அடிமை நீங்கள் தான் அப்படின்னு என்னை கூப்பிட்டாங்க. சரி, ஜெபம் பண்ண உடனே அந்த அசுத்தாவி அவர்களை விட்டு என்ன பண்ணிடுச்சு, போயிடுச்சு. மறுபடியும் அதே கதை தான். மறுபடியும் என்ன பண்ண, அடுத்த அமாவாசைக்கு என்ன வந்துச்சு, ஃபோன் வந்துச்சு. ஐயா வாங்க ஐயா, எங்கள் அம்மாவுக்கு ஜெபம் பண்ணுங்க. சரி, அந்த அம்மாவுக்கு மறுபடியும் அந்த அமாவாசை ஜெபம் பண்ணாச்சு. என்ன பண்ணிடுச்சு, இனிமேல் நான் வரமாட்டேன், போயிடுறேன். ஒரு அமாவாசை வரல, ஒரு அமாவாசை ஃபோனே வரல. ரொம்ப சந்தோஷம் எனக்கு. ஆஹா, ரெண்டாவது அமாவாசை துரத்தி விட்டோன்னே என்ன பண்ணலை, வரல. அப்போ மூணாவது அமாவாசைக்கு ஆள் அதை பிடிக்கல. அப்போது கர்த்தர் விடுதலை கொடுத்தாருன்னு நினச்சேன். 2 நாள் கழித்து மறுபடியும் ஃபோன் வந்துச்சு. அமாவாசை முடிஞ்சு 2 நாள் கழிச்சு, ஐயா வாங்க ஐயா அம்மாவுக்கு. என்னையா எப்பயும் அமாவாசைக்கு தான் வரும், இன்றைக்கி என்னையா 2 நாள் கழித்து லேட்டாக வந்திருக்குது பேய் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு, அப்போ அதுக்கிட்ட போய் நின்று கேட்டோம். ஏய், எப்பயும் நீ அமாவாசைக்கு தானே வருவ, இப்போ மட்டும் என்ன வந்திருக்கிற, 2 நாள் கழித்து வந்திருக்கிறேன்னு. அது சொல்லுது, அமாவாசை அன்னைக்கு வந்தேன், இவளை பார்த்தேன், இவ என்ன பண்ணிட்டா, அமாவாசை அன்னைக்கு நைட்டு தூங்கும்போது பைபிள் படிச்சுட்டு தூங்கிட்டா. அதனால் 2 நாள் பைபிள் படித்ததுனால இவளை என்ன பண்ண முடியல, தொட முடியல. 3ஆவது நாள் ஏன் வந்தேன்னா, இன்னைக்கு அவள் பைபிள் படிக்கல, அதனால் நான் என்ன பண்ணேன். கவனிங்க, பிசாசுக்கு கூட பைபிள் மேலே மரியாதை தெரியுது. ஆனால் நம்ம ஆளுங்களுக்கு என்ன தெரில, பைபிள் இன்னைக்கு தொட்டா எப்போ தான் தொடருது, அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை தான் தொடருது. அது வரைக்கும் பைபிள் என்னவா இருக்கும், மூளையில் அப்படியே போய் என்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை போய் ஒரு இடத்துல வச்சுருப்போம், சில இதில் அலமாரியில். அந்த அலமாரியிலே என்ன பண்ணோம், தூங்கும். நல்லா கவனிங்க, பிசாசானவன் வேத வார்த்தைக்கு பயப்படுகிறான். ஆமென் சொல்லுங்க. அதுதான் விளக்க விரும்புகிறேன். அப்போ என்னன்னா, அப்போ அந்த அம்மாவாசை பிடிச்சிக்கிட்டேன். சரி, ஓகே, பைபிள் படித்தா நீ வரமாட்டேங்கிற விஷயத்த நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அப்போ பைபிள் படிக்கிறவங்க அந்த வார்த்தைக்கு அந்த பிசாசு என்ன பண்ணுது, பயப்படுது. ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சிட்டோம். அப்போது என்னோட கேள்வி என்ன ஆண்டவரே, ஏன், சரி ஓகே, இப்போ பைபிள் படிக்கலைன்னா வருமா, ஏன் இந்த குடும்பத்துக்கு ஒரு நிரந்தர விடுதலை இல்லை அப்படின்னு உடனே தான் அங்கே ஒரு விஷயம் நடக்குது. ஆண்டவர் சொன்னார், அப்பா நீ இப்போ ஜெபம் பண்ணிட்டு போனீங்கனாலும் அடுத்த மாதம் என்ன பண்ணும், வரும். அப்போ என்ன பண்ணணும் ஆண்டவரே அப்படின்னா, அவங்களுடைய வேலை என்னன்னா, அந்த அம்மாவுக்கு புருஷன் இல்லை. புருஷன் இல்லாததுனால கொஞ்சம் ஒத்து கவனிக்கணும். என்னைக்கு பிசாசினுடைய தந்திரங்கள் தெரியாதவைகள் அல்லவே. நான் அந்த பிசாசு ஓட்டுறதுல கொஞ்சம் இப்போ தான் டிகிரி முடிச்சிருக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன், நிறைய அனுபவங்கள். அப்போது அந்த அம்மா ஆண்டவர் சொன்னோடனே என்னடா அப்படின்னு பார்த்தா, அந்த அம்மாவோட புருஷனுடைய ஃபோட்டோ அங்கே என்ன பண்ணியிருக்கு, மாட்டப்பட்டிருக்கு. டெய்லி 2 பசங்க ஒரு பொண்ணு, டெய்லி என்ன வேலைன்னா அவங்களுக்கு, கால் எழுந்திரிச்சு குளிக்க வேண்டியது, போய் அவங்க அப்பா ஃபோட்டோ முன்னாடி என்ன பண்ண வேண்டியது, நிற்க வேண்டியது. அப்பா நீ என்ன காப்பாற்று, நான் இப்போ வேலைக்கு போகிறேன், பசங்க சொல்லிட்டு போகிறது. இந்த அம்மாவும் ஒரு கும்பிடு, பைபிளையும் ஒரு கும்பிடு. இப்போது அன்னைக்கு ஜெபம் பண்ண உடனே அந்த பிசாசு என்ன பண்ணுச்சுன்னா, வித்தியாசமாக ஒரு விஷயத்தை பண்ணுச்சு. நல்லாக்க படுத்துக்கிச்சு அந்த அம்மா. படுத்துட்டு காலை தூக்கி கால் மேலே போட்டுட்டு காலை ஒரு ஆம்பளை ஆட்டுற மாதிரி இப்படி ஆட்டிக்கிட்டு என்ன சொன்னிச்சு, பாஸ்டரு இன்னைக்கு என்னை ஓட்ட வந்துட்டியா, நான் யார் தெரியுமா, இவன் புருஷன். லிசன், நல்லா கவனிங்க. அந்த ஆள் என்ன சொன்னிச்சு, நான் இவன் புருஷன்.
நீங்களும் கேள்விப்பட்டிருப்பீங்களே, செத்தவ அவங்க மேலே வந்து உக்காந்துருக்கு. இன்றைக்கி நிறைய கிறிஸ்தவர்களுக்கு நிறைய ஒரு சில டவுட்ஸ் எல்லாம் நிறையா இருக்குது. அசுத்தாவியல் வந்து இருக்காதுங்கிறாங்க ஒரு கிறிஸ்தவ கூட்டம். ஒரு கிறிஸ்தவ கூட்டம் செத்தவங்களுக்கு இங்கே வேலை இல்லைங்குது. அப்போ இது என்ன அப்படின்னா அது ஒரு ரகசியம். அதை வந்து நம்ம ரொம்ப டீப்பாக எடுக்க போக வேண்டாம். ஆனால் ஒரு சுருக்கமாக ஒரு விஷயத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். என்னைக்கு ஒரு பொருளுக்கு உயிர் இல்லாத ஒரு காரியத்திற்கு நீங்கள் தலை வணங்குகிறீர்களோ அவைகளுக்கு பின்பாக ஒரு அசுத்தாவி நடமாட ஆரம்பித்து விடுவான். இதான் ரகசியத்தின் உண்மை. இப்போ ஒரு 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 மொபைல் வச்சுருக்கிறோன்னு வச்சுக்கோங்க. இதுக்கு உயிர் இருக்கா அப்படின்னா உயிர் இல்லை. இதை நான் ஒரு கடவுளாக நினச்சி மொபைலே நீ என்னை காப்பாற்று அப்படின்னு முதல் தடவையோ இரண்டாவது தடவையோ உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஒரு கல்லை வைத்தோ இல்லை ஒரு உருவம் இல்லை, அதாவது உயிர் இல்லாத ஒரு பொருளை வைத்தோ நீ என்னை காப்பாற்று, நீ தான் என்னை காப்பாற்றணும், நீ தான் என்னை உயர்த்தணும்னு நீ அவர்களை ஆராதித்து கொண்டே இருக்கும்போது பிசாசினுடைய காரியம் எப்படி இருக்கும்னா, அவன் நீ மொபைல் ஃபோனோட தெய்வமாய் அவன் பின்பாக செயல்படுவான். ஏனென்றால் அவனுக்கு ஆராதனை ரொம்ப பிடிக்கும். யாருக்கெல்லாம் விளங்குது? புரியுதா நான் சொல்றது? ஒரு விஷயத்தை நீங்கள் ஆராதிக்க அவைகளுக்கு பின்பாக ஒரு அசுத்தாவி வந்து செயல்பட்டு அந்த அசுத்தாவி அதனுடைய பெயரையே வைத்துக் கொள்ளும். விளக்குறவங்களும் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. சரி, அப்ப இவங்க வணங்க ஒரு அசுத்தாவி என்ன பண்ணுச்சு? இன்னும் நல்லா கவனிங்க, இன்னும் புரிகிற மாதிரி சொல்றேன். இங்கே வாலிபர்களும் இல்லை, ஆனாலும் புரிகிற மாதிரி சொல்கிறேன். ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா இந்த மொபைலில் நிறைய அந்த தேவையில்லாத அசிங்கமான படங்களை வாலிபர்கள் பார்ப்பாங்க. நல்லா கவனிங்க, அங்கே அசிங்கமான படங்களை பார்க்கும்போது அங்கே கூட ஒரு துணை இருக்குமா? ஒரிஜினல் துணை யாராவது இருப்பாங்களா? பெண்கள் இல்லை ஆண்கள் இருக்க மாட்டாங்க. நல்லா கவனிக்கணும். அப்போ துணை இல்லாத இடத்துல நீங்கள் அதை விரும்பி எந்த வாலிபர்களோ பெரியவர்களோ அதை விரும்பும் போது என்ன ஆகும் தெரியுங்களா? அவங்களுக்குள்ள ஒரு உணர்வு உண்மையாலுமே உள்ளத்திலே செயல்படுவதை அவர்கள் உணர்வார்கள். அதனால் அதற்கு அடிமையாகிறாங்க. கரெக்டா? அப்போ அந்த உணர்வு வருது பாருங்க, அந்த உணர்வுக்கு பின்பாக ஒரு அசுத்தாவி அவர்களோடு இணைந்து கொள்வான். ஒரு நாள் என்னுடைய வேதாகம கல்லூரியில் படித்துக்கொண்டு தூத்துக்குடியிலேருந்து ஒரு சகோதரர் என்னோட படித்தார். தூத்துக்குடியிலேருந்து வந்து படித்து கொண்டு இருக்கும்போது அவன்கிட்ட கேட்டேன், என்னையா எப்படியா ரசிக்கப்பட்ட அப்படி இப்படின்னு கேட்கும்போது அதில் ஒரு சாட்சி சொன்னான். அவன் நல்ல குண்டாக இருப்பானான். குண்டாக இருக்கும்போது ஒரு நாள் இரவில் அவங்க வீட்டில் தனியாக படுத்திருந்தானா ரூமில். ஒரு நாள் இரவு ஒரு பெண் வந்து அவள் படுக்கையின் பக்கத்தில் உட்காந்து கனவுல அழுதுருக்கிறா. நல்லா கவனிக்கணும், கனவுல அழுதுருக்கிறா. ஏன் இதெல்லாம் சொல்கிறேன்னா அப்போ தான் உங்களுக்கு புரியும் பிசாசு ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையை எவ்வளோ கெடுக்கிறான்றது. அவன் கனவுல அழுதுகிட்டே இருந்த உடனே இவன் என்ன பண்ணியிருக்கான், அசால்ட்டாக என்ன பண்ணிட்டான், ஓகே கனவு தானே, அழுதுருக்கோடனே பெண் அப்புறம் அடுத்த நாள் அதே மாதிரி இரவு நேரத்தில் 12 மணிக்கு மேலே வந்து பக்கத்தில் உட்காந்து அவன் மேலே சாஞ்சிருக்கான் அதே பெண். அவனுக்கும் ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு, ஒரு பெண் நம்ம மேலே சாஞ்சு இருக்குது, கனவு தானே. அந்த கனவுல ஒரு சந்தோஷம் அவனுக்குள்ள, ஒரு பெண் நமக்கு முள்ள. அவன் கல்யாணம் ஆகாதவன். 3வது நாள் 4வது நாள் 5வது நாள் அவனோடு உடல் உறவு வைக்க ஆரம்பிக்குது. நல்லா கவனிக்கணும், நான் ஏன் இதை பச்சையா சொல்றேன்னா, ஆரம்பித்த உடனே அவனுடைய உடம்பு அதனுடைய அனுபவத்தை அனுபவிக்க இவன் அதை அப்படியே விட்டுட்டான். கொஞ்ச நாட்களுக்குள்ள சரியா 3 மாசத்துல அப்படி குண்டா இருந்தவன் இவனுடைய அந்த பெண் இரவு நேரத்தில் அசுத்தாவி வர அதுக்கு அனுமதிக்க அப்படியே விழுன்னு ஒல்லியாக ஆரம்பிச்சிட்டான். இவனுக்கு ஏன் ஒல்லியாகிறோன்னு தெரில, ஏன் நம்ம உடம்பு இப்படி இழைக்குதுன்னு தெரில. அப்புறம் டாக்டர்கிட்ட போய் செக் பண்ணா உடம்பு நல்லா தானே இருக்கு, ஒன்றும் பிரச்சனை இல்லை, சுகர் எதுவுமே கிடையாது. ஆனால் என்ன பண்ணிக்கிட்டே வரான், இழைச்சிக்கிட்டே வரான்.
அப்பதான் ஒரு ஆலயத்தை போய் தேடி போய் ஜெபிக்கும் போது தான் தெரியுது அவனுக்குள்ள மோகினிங்கிற பிசாசு அவனுக்குள்ள குடியிருக்க ஆரம்பிச்சிச்சு. நல்லா கவனிக்கணும். நீங்க எந்த ஒரு காரியத்தை நீங்கள் ஆராதிக்கிறீர்களோ அந்த காரியத்துக்கு பின்பாக பிசாசு மறைமுகமாய் ஒளிந்து கொள்வான். அந்த வீட்டில் அப்படிதான் நடந்துச்சு. இப்போ ஆண்டவர் உணர்த்தின ஒரு காரியத்தை கூப்பிட்டு பசங்களெல்லாம் கூப்பிட்டு, ஏப்பா வா, இனி இந்த தகப்பனுடைய போட்டோவை நான் என்ன பண்ண மாட்டேன், கும்பிட மாட்டேன், வைக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லு. அதாவது நினைவுகளை மறக்க முடியாது. ஒரு மனைவியினுடைய கணவனுடைய நினைவுகளை மறக்க முடியாது. ஆனால் நீ எப்பொழுது அவைகளுக்கு மாலை போட்டு பொட்டு வச்சு ஆராதிக்க ஆரம்பிக்கிறியோ, நீ என்னை காப்பாத்துன்னு சொல்றியோ, அதுக்கு பின்பாக இவன் காப்பாற்ற முடியாது, ஆனால் நான் அதற்கு பின்பாக ஒரு அசுத்தாவி வந்து உங்களை காப்பாற்றுவதற்கு முயற்சி செய்வான். விலங்கினவங்களாம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. புரியுதா நான் சொல்றது? அப்போ அவைகளை என்னைக்கு உட்காந்து குடும்பமா உட்காந்து இனி நாங்கள் அதை செய்ய மாட்டோம்னு அப்போ சொல்லுது அந்த அசுத்தாவி, இனி என்னை நிரந்தரமாக துரத்திட்ட, நான் இனிமேல் வரமாட்டேன். அன்னைக்கு போன அசுத்தாவி அதுக்கப்புறம் வரவே இல்லை. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. புரியுதா நான் சொல்றது? நல்லா புரிஞ்சுக்கோங்க. அப்போ தேவனுடைய பிள்ளைகள் நாம் எதுக்கு முதன்மை? அதனால தான் ஆண்டவர் சொல்றாரு, என்ன என்று உங்களுக்கு வேற தேவர்கள். ஆமா, காரணம் என்ன? நீ வேற எதையாவது ஆராதிக்க முயற்சி செஞ்சீங்கன்னா அந்த ஆராதனைக்கு பின்னாடி கிறிஸ்து நிற்க மாட்டாரு, வேற ஆவிதான் வந்து நிற்கும். நீ எதற்கு முக்கியத்துவம் தருகிறியோ அதை பொறுத்து தான் பிசாசானவன் அந்த இடத்துல உன் குடும்பத்தில் கிறிஸ்தவர்களாக இருந்தாலும் செயல்படுவதற்கு காரணம் என்ன? இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவ குடும்பத்தை கவனிச்சு பாருங்க, அப்படியே இருப்பாங்க. அவங்க முகத்தில் ஒரு சந்தோஷமே இருக்காது. அவங்க முகத்தில் ஏதோ பேய் அரைஞ்ச மாதிரிமாங்கல்ல, அப்படியே தான் இருக்கும். அவங்க வீட்டுக்குள்ளே போனால் ஆசீர்வாதத்தை உணரவே முடியாது. அவங்க வீட்டுக்குள்ளே போனால் ஒரு ஒரு ஜெப வல்லமையை பார்க்க முடியாது. அப்படியே இருப்பாங்க. ஆனால் அவர்களுக்குள்ள என்ன இருக்காது? ஒரு விடுதலையும் வாழ்க்கையே இருக்காது. இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவங்க என்ன தெரியுங்களா பாஸ்டர், ரொம்ப வருத்தப்பட வேண்டிய விஷயம், நிறைய கிறிஸ்துவ குடும்பங்கள் இன்னைக்கு கிறிஸ்துவ இவங்க என்னவோ தாங்கி பிடிக்கிற மாதிரி, இவங்க என்னவோ எப்படி சிஸ்டர் இருக்கீங்க, பிரைஸ்லாம் நல்லா இருக்கேன் நல்லா இருக்கேன். பக்கத்து வீட்டுக்காரன் இந்துவாக இருப்பானா, இவங்க கிறிஸ்துவ அறிஞ்சுக்கிட்டேன்னு தெரிஞ்சு இவங்க இவ்வளோ கஷ்டப்படுறாங்கன்னு தெரிஞ்சிச்சுன்னா என்னவா, அது அசிங்கமாயிடுமா. அதனால் இவங்க என்ன பண்ணுறது, அதெல்லாம் சூப்பராக இருக்கும், நல்லா இருக்கிற மாதிரி. அதையல்ல என் இயேசு விரும்புவது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. உங்களை ஆண்டவர் விடுதலையாய் வாழ வைக்கிறவர் மாத்திரமல்ல, உங்களை கொண்டு அடுத்தவர்களை விடுதலையாக்கவும் விரும்புகிறார். இதுதான் ஆண்டவருடைய சத்தியமே. நல்லா புரிஞ்சுக்கோங்க. உங்களை விடுதலையாய் ஆசீர்வாதமாய் வாழ வைப்பது மாத்திரமல்ல, ஆண்டவர் எப்பொழுதும் ஒருத்தனை தான் தேர்ந்தெடுப்பார். எப்பயும் ஒருத்தனை தான் தேர்ந்தெடுப்பார். ஏன் ஆண்டவருக்கு நான் கூட அடிக்கடி யோசிப்பேன், தியானிப்பேன், ஆண்டவர் எப்பயுமே ஏன் ஒருத்தனையே தேடிட்டு இருக்கிறாரு பாருங்க. உதாரணம் பேசுறது கூட அப்படி தான், ஓமையாக பேசுறது கூட எப்படி பேசுவார்னா, நான் ஒரு 99 ஆடு 100 ஆடு மேய்த்து கொண்டு இருந்தான், ஒரு ஆடு காணாம வச்சு ஒருத்தனை தேடிட்டு வந்தேன், 10 வெள்ளிக்காசு இருந்து 1 வெள்ளிக்காசு காணாம 1 வெள்ளிக்காசை தேர்ந்தெடுத்தேன். புரியுதுங்களா நான் சொல்றது? அப்புறம் நான் சொல்ற புரிஞ்சுக்கோங்க. ஆதி ஆமத்தில் எடுத்தா ஒரே ஒரு 10 ஆதாம உருவாக்கி இருக்கலாமே, நாயை கற்பனை பண்ணி பார்ப்பேன். ஏன் ஒருத்தனை சரி விட்டார், அடுத்தது நோவாவை பிடிச்சாரு, ஏன் ஒருத்தனை பிடிச்சாரு, சரி அவனை தான் விட்டார், அடுத்தது ஏன் ஆபிரகாம ஒருத்தனை பிடிச்சாரு. ஐயோ ஆண்டவரே, என்ன ஆண்டவரே, நல்லா கவனிங்க எல்லாரும் சொல்லுங்க, ஆண்டவர் என்னை அந்த குடும்பத்தில் தனியாய் தெரிந்து கொண்டார் என்றால் என் மூலியமாய் சகல ஆசீர்வாதங்களும் என் சந்ததிகளுக்கு புரண்டோடுவதற்கு. புரிஞ்சுக்கோங்க. உங்க குடும்பத்தில் நான் மட்டும்தாங்க கிறிஸ்தவன், என் பொண்டாட்டியாங்க அவங்கெல்லாம் எங்கள் பங்காளிங்கள்லாம் இந்து தாங்க. லிசன், ஏன் தெரியுமா? உன்னை கொண்டுதான் உன் சந்ததிக்குள்ள அவர் நுழைய விரும்புகிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. அதனாலதான் ஆபிரகாமை பார்த்து, ஆபிரகாமே உன்னை ஆசீர்வதிக்கிறது மட்டுமல்ல, உன் மூலியமாய் சகல ஜாதிகளையும் சந்ததிகளை ஆசீர்வதிப்பேன். புரியுதா நான் சொல்றது? இப்போ ஆண்டவர் நம்மளை தெரிந்து கொண்டதின் நோக்கம் என்ன? உங்களை ஆசீர்வதித்து உயர்த்துவதற்காக.
ஹல்லேலூயா. நல்லா கவனிங்க. நான் இதை பேசவே வரல, நான் பட் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டு போக விரும்புகிறேன். ஒரு சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா ஒரு சகோதரர் வந்தார். ஒரு நாள் வந்து கதவை தட்டினார். அவர் ஒரு மலையாளி, அவர் இன்னும் இருக்கிறார். மலையாளி 7 லாரி வச்சுருந்தார். எத்தனை லாரி? 7 லாரி. ஒரு பெரிய கடை. அவரோட கடை சைஸ் இந்த லென்த்தை விட பெருசாக இருக்கும். இவ்வளோ அகலம் இதை விட பெருசாக இருக்கும். என்ன அது அப்படின்னா ஸ்பேர் பார்ட்ஸ், அதாவது லாரி பஸ்ஸுங்களுக்கு ஸ்பேர் பார்ட்ஸ் விற்கிறாங்க இல்லையா, உதிரி பாகங்களில் விற்கிற கடையும் வச்சுருக்கிறாரு. மலையாளி. அவர் வந்து மலையாளத்தில் பிராமின்னு சொல்லுவாங்கள்ல, என்ன ஒரு அவங்களுக்கு பேர் வேறு வித்தியாசமாக சொல்லுவாங்க. மலையாளத்தில் அவங்க ஒரு பிராமின்பாங்க. அவர் வந்து ரொம்ப வைராக்கியமான ஒரு இந்து. அப்புறம் ஒரு கிறிஸ்தவ சகோதரர் கூப்பிட்டு வந்தார். என்ன கூப்பிட்டு வந்தார் அப்படின்னா, ஐயா இவர் கடன் ஆகிட்டார், 6 லாரியை என்ன பண்ணிட்டாங்க, கடன்காரன் எல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டாங்க. மிரட்டி இல்லை ஒரு அடியாட்களை வச்சு அந்த மாதிரிலாம் எடுத்துகிட்டு போயிட்டாங்க. இந்த ஒரே லாரி தான் இருக்குது. இப்போது அந்த கடை இருக்குது, ஆனால் அந்த கடையும் இப்போ திறக்க முடியாது. திறந்தா என்ன வந்துடுவான், கடன்காரன் வந்துடுவான்னு சொல்லி கூப்பிட்டு வந்தாங்க. நல்லா கவனிங்க. ஆண்டவர் சொன்னார், இந்த ஒரு லாரியும் சாயங்காலம் 6 மணிக்கு எடுத்துருவாங்கன்னு சொல்லு. எப்படி சொல்கிறது? ஆண்டவர் மீதி 6 லாரியை கொடுத்துருவார்னு சொல்லுன்னா சொல்லிடலாம். ஆண்டவர் 6 லாரியும் அவங்க இருந்து வாங்கி ஆண்டவர் கொடுத்துருவாருன்னு சொல்லலாம். இப்படி தீர்க்கதரிசிகள் தான் இன்றைக்கி அதிகம். ஆனால் ஆண்டவர் சொன்ன வித்தியாசமான காரியம், இந்த ஒரு லாரியும் 6 மணிக்கு என்ன பண்ணிடுவாங்க, அவர் வந்தவருக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு, வாய்ப்பே இல்லை. அப்படி இருந்தால் நான் தற்கொலை பண்ணி சாகிறத தவிர வேறு வழி இல்லை. அது சொன்னேன், நீங்கள் தற்கொலையும் பண்ண மாட்டீங்க. ஆண்டவர் சொன்னார், இவர் தற்கொலையும் பண்ண மாட்டார். நான் ஆண்டவர்கிட்ட, ஆண்டவர் 6 லாரி 7 லாரியும் போயிடுச்சுன்னா இவர் என்ன பண்ணுவார் இந்த மனுஷன்? இவருக்கு ஒரு வேலையை நான் தருவேன், அந்த வேலையை நான் உயர்த்துவேன். அது சொல்ல, நான் ஒரு முதலாளி, எவங்கிட்ட போய் நான் வேலை செய்கிறது அப்படின்னு சொல்லவா? இன்னைக்கு பிரகாஷ் டிரான்ஸ்போர்ட்டில் ஒரு பெரிய ஒரு சவுத் இந்தியாவில் ஒரு பெரிய பொசிஷனில் இருக்கிறது அந்த மனுஷன்தான். ஹல்லேலூயா சொல்லுங்க. அன்னைக்கு ரட்சிக்கப்படலை, ஆனால் இன்னைக்கு ரட்சிக்கப்பட்டு ஒரு சபைக்கு வந்து மூப்பராக இருக்கிறார். சரி, நல்லா கவனிங்க. பிரைஸ் தி லார்ட். அப்போ கவனிங்க, இதுக்கு நான் இதை சொல்கிறேன்னு நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஒரு மனிதனை பிசாசு கடன்காரனாக்க விரும்புகிறான். நம்முடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா ஒரு சிலருக்கு செழிப்பே ஆசீர்வாதமே இருக்காது, தரித்திரமே துரத்திக்கிட்டு இருக்கும். என்னதான் துரத்தும்? தரித்திரம். இது போனால் ஒன்று வருது. கிறிஸ்தவங்க மட்டும் இல்லை, எல்லாருக்குமே சொல்கிறேன். ஒன்று போனால் ஒன்று வருது, ஒன்று போனால் ஒரு செலவு வருது. நான் இப்போ கூட உட்காந்துருக்கும்போது இந்த 100 நாள் வேலை திட்டத்தில் கஷ்டப்பட்டு சம்பாரிச்சிட்டு வருவாங்க. ஆனால் பாருங்கள், அவங்க குடும்பத்தில் உள்ள பூந்து கவனித்து பாருங்கள், எங்கேயாவது ஒரு ஹாஸ்பிட்டலில் கொட்டிகிட்டு இருப்பாங்க. இல்லைன்னா அவங்க புருஷன் அதை எடுத்துகிட்டு போய் குடிச்சு கிடப்பார். அதில் எதுவுமே வீட்டில் தங்காது. நிறைய சாட்சிகள் நான் கேட்டிருக்கேன். இவர் அப்படி தான் ஆச்சு. அப்போ தான் தெரிஞ்சது, இவருடைய கட்டின மனைவியே இவரை விட்டு பிரிந்து போய் இவருக்கு விரோதமாய் மந்திரவாதம் செய்திருக்கிறாள். நல்லா கவனிக்கணும். அப்போ மந்திரவாதம் செய்யும்போது இந்த மனுஷன் எதனால் ஆடினா? பணத்தினால தானே ஆடினா. அப்போ இவன் பணத்தை பிடுங்கிறதுக்கு, இவர் தொழில் அழிக்கிறதுக்கு, இவரை கடன்காரனாக்கிறதுக்கு ஒருத்தர் மந்திரவாதம் செஞ்சுருக்கிறாங்க. அந்த மந்திரவாத கட்டிலிருந்து ஆண்டவர் அவரை விடுதலை ஆக்கினதுக்கு அப்புறம் இன்னைக்கு அவர் ஒரு நல்ல ஒரு ஸ்தானத்தில், அவர் இன்னொரு கல்யாணம் பண்ணி நல்ல குழந்தைங்களோட ஆசீர்வாதமாக இருக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க சத்தமாக, ஒரு அல்லேலூயா. நல்லா புரிஞ்சுக்கோங்க. அப்போ பிசாசு நம்மளை என்ன எதில் கொண்டு போய் விட விரும்புகிறான்? கடன் பிரச்சனைகளில். மந்திரவாதம். ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா மந்திரவாதம் வைப்பாங்க. பக்கத்து வீட்டுக்காரன் ஒரு ஏரியா ஒரு இடத்துல வந்து அவங்க இடம் வேணும், இவன் இங்கே முன்னேறக்கூடாதுன்னு நினச்சிட்டானா அவன் மந்திரவாதம் வச்சானா என்ன ஆகாது? பழிக்கும். அங்கே பழிச்சு என்ன ஆகிடும்? அவன் ஆண்டியா போய் ஒன்றுத்துக்கும் இல்லாமல், ₹1 வழி இல்லாமல் என்ன பண்ணிடுவான்? செத்துருவான், தற்கொலைக்கு நேராக போயிடுவான். அப்போ அந்த தொழிலதிபருடைய வாழ்க்கையில் செயல்பட்டது ஒரு மாந்திரீக. புரியுதுங்களா நான் சொல்கிறது? ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா கருக்கலைப்பு நடந்துக்கிட்டே இருக்கும். 3 மாதம் கரு உருவாகும், உடனே நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. நான் நிறைய காரியங்களுக்கு அந்த மாதிரி காரியங்களுக்கு ஜெபிச்சிருக்கேன்.
2 மாதம் நிற்கும், 3வது மாதம் கலைஞ்சிரும். ஆனால் ஹாஸ்பிட்டலில் போய் செக் பண்ணால் என்ன இருக்காது, ஒரு வியாதியுமே ஹெல்த்தியாக தான் இருக்காங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லைம்பாங்க. ஆனால் திடீர்னு பார்த்தா என்ன ஆகிடும், கரு கலைஞ்சிரும். அப்படி தான் ஒரு சகோதரிக்கு அசுத்தாவி ஓட்டும்போது அந்த பொண்ணுக்கு கல்யாணம் ஆகலை, ஆனால் அவங்க அண்ணனுக்கு கல்யாணம் ஆகிருக்குது. அந்த பிள்ளைக்கு அவங்க அண்ணனுடைய ஒய்ஃபுக்கு கரு நிற்கக்கூடாது என்று ஒரு அசுத்தாவி இந்த பிள்ளைக்குள்ளே வச்சுருக்கிறாங்க, மந்திரவாதம் பண்ணி. ஆச்சரியமாக இருக்குது. அது சொல்லுது, அதுக்குள்ளே இருந்த அசுத்தாவி, உனக்கு என்ன வேலை, எனக்கு வேறு வேலையே இல்லை, நான் இவங்க அண்ணனோட ஒய்ஃபை கருவை கலைக்கிறதா எனக்கு வேலை. இப்போ பாரு, இப்போ வாடா நீ என்ன கேட்டுப்பாரு, இப்போ தான் 2 மாதத்துக்கு முன்னாடி கலைச்சி விட்டேன். நல்லா கவனிக்கணும், அது தாராளமாக பேசுது. புரியுதுங்களா நான் சொல்கிறது? ஜெபம் பண்ண உடனே நான் போயிடுறேன், இனிமே இவங்க தேவன் பெரிய தேவன் வாயை திறந்து சொல்லிட்டு அந்த அசுத்தாவி மந்திரவாதிக்கு சொல்லிட்டு போகுது. மந்திரவாதியை பார்த்து சொல்லுது, ஐயோ என்ன தண்ணியில் இழுத்து வச்சு இந்த பொம்மை மாதிரி வச்சு கட்டுறாங்க, பொம்மை மாதிரி வச்சு கட்டுறாங்க. தண்ணிக்குள்ளே, மந்திரவாதத்தில் தண்ணிக்குள்ளே வச்சு கட்டுவாங்க, சுடுகாட்டில் வச்சு போய் மாந்திரிகம் பண்ணுவாங்க. இது மாதிரி நிறைய அசுத்தாவிகளுடைய கிரியைகள் ஒரே மாதிரி இருக்காது, எல்லாம் வித்தியாசமாக இருக்கும். ஒரு சில அசுத்தாவிகள் போகாது, ஒரு சில அசுத்தாவிகள் எதிர்த்து பேசும், ஒரு சில அசுத்தாவிகள் ஐயோ நீ பக்கத்தில் வராதங்கும். ஒன்று வித்தியாசமான கேரக்டர், குணாதிசயங்கள் எப்படி மனிதனுக்கு இருக்கிறதோ அதே போல் அசுத்தாவிகளுக்கு ஒரு சில குணாதிசயங்கள் உண்டு. அப்போது இயேசு ஒரு நாள் அசுத்தாவி, நான் இதெல்லாம் எதுக்கு நான் சொல்லிகிட்டு இருக்கேன்னா, அசுத்தாவிக்குன்னு இவங்களெல்லாம் எப்படி அவன் ஆளுகை செய்ய முடியுது அப்படின்னா, இவங்கெல்லாம் அவனுடைய எல்லைக்குள்ள மாட்டும்போது அவர்களை அவன் ஆளுகை செய்வான். அசுத்தாவிக்குன்னு ஒரு எல்லை இருக்கிறது, நிறைய பேருக்கு புரியாது. அசுத்தாவிக்குன்னு they have a boundary. பவுண்டரினா ஒரு எல்லை. நல்ல கவனிங்க, இப்படி நான் சொன்ன உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்கிறேன். இப்போ இந்த தெருவில் நீங்கள் நாய், ஒரு 10 நாய் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். பக்கத்து தெருவில் ஒரு நாய் இருக்கும். அந்த நாய் இந்த தெருவுக்குள்ளே வரும்போது என்ன நடக்கும்னா கண்டுபிடிச்சிடலாம். இந்த தெருவில் இருக்கிற 10 நாய் என்ன பண்ணும், துரத்தும், அதை குலைக்கும், அதை விடாது. ஏன் சொல்லுங்க, ஏன்? அதோட எல்லை கவனிச்சிருக்கிறீங்க, உங்கள் தெருவிலேயே கவனிச்சிருங்க. அந்த வீட்டு நாய்ப்பா, அங்கே விடாது அவன், கரெக்டா? அப்போ பிசாசும் எப்படி அப்படின்னா தன்னுடைய எல்லையை ஒரு சில இடங்களில் வச்சிருப்பான். ஒரு சில கிராமங்களை பார்த்தீங்கன்னா எல்லையை கண்டுபிடிச்சிடலாம். ஒரு சில கிராமங்களுக்கு போய் ஜெபம் பண்ணும்போது என்ன நடக்கும்னா, ஒரு கிராமத்துக்கு ஜெபம் பண்ண போனால், முறை ஜெபம் பண்ண போனோடனே ஒரு 30-35 பேர் ஜெபம் பண்ணாங்க. 35 பேர்த்தில் ஒரு 25 பேர் என்ன தான் சொன்னாங்கன்னா, நைட் ஆனால் அப்படியே உடம்பெல்லாம் அடித்து போட்ட மாதிரியே இருக்குது, தூக்கமே வர மாட்டேங்குதுங்க, அப்படியே உடம்பெல்லாம் காலில் எந்திரிக்கும் போது என்னவா இருக்குது, எல்லாம் வலிக்குது. எத்தனை பேர் அங்கே வந்த அந்த கிராமத்தில் வந்து 25 பேர் அதே தான் சொல்கிறாங்க, தூக்கம் வரல. அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுங்களா, அந்த எல்லைக்குள்ள இப்படிப்பட்ட அசுத்தாவிகள் கிரியை செய்யுது. ஒரு சில எல்லைகளில் போய் பாருங்களேன், ஒரு சில கிராமங்களில் சாவு விழுந்துக்கிட்டே இருக்கும். பார்த்துருக்கீங்களா? சாவு மரணம் விழுந்துக்கிட்டே இருக்கும். ஏதாவது ஒரு இப்போ வர்றதுனால ஓகே, இப்போ வால் போஸ்ட் எப்பயாவது என்ன பண்ணிகிட்டே இருக்கும், அந்த ஊருக்குள்ளே ஏதாவது ஒன்று தொங்கிக்கிட்டே இருக்கும். அதுவும் பார்த்தீங்கன்னா வாலிப வயசுலேயே சாகிற ஒரு சில ஏரியாக்கள் இருக்கும். வாலிப வயசு பசங்களா சாவானுங்க. வாலிப வயசு ஒன்றுமே இல்லைங்க, நல்லா தான் இருந்தால் டக்குன்னு போயிட்டாருங்க, கரெக்டாக ஆக்சிடெண்ட். இப்படி நான் சொல்கிறேன். ஒரு சில இடங்களில் ரோட்டில் பார்த்தீங்கன்னா இது மோசமான வளைவு, மெதுவாக செல்லவும், இது விபத்து நிறைந்த பகுதி, மெதுவாக செல்லவும். ஒரு சில விபத்து நிறைந்த பகுதியை பார்த்தீங்கன்னா அது உண்மையாலுமே பஸ் வரதே தெரியாது, விபத்து நிறைந்த பகுதியாக இருக்கும். ஒரு சில இடங்களில் நீங்கள் போர்டை கவனித்து பாருங்கள், அங்கே வளைவும் எதுவும் இருக்காது, ஒரு டிராஃபிக் இருக்காது. ஆனால் அந்த ஏரியாக்குள்ளே போகிறவங்களாம் நிறைய பேர் ஆக்சிடென்ட் ஆவான். இது மாதிரி ஒரு சில ரோடுகள் இருக்குது, பார்த்துருக்குறீங்களா? அதுக்கு அவங்க என்ன பதில் வச்சுருப்பாங்கன்னா, காவு வாங்குது இந்த ஏரியாவில், இந்த ரோடு என்ன வாங்குது, காவு வாங்க. கேள்விப்பட்டிருக்கீங்களா? அதெல்லாம் ஒரு அசுத்தாவின் கிரியைகள், அது ஒரு எல்லை.
அந்த எல்லைக்குள்ள ஒன்றுமே இருக்காது. அப்படி ஒரு பெரிய டிராஃபிக்கோ ஒன்றுமே இருக்காது. ஆனால் அவனா என்ன பண்ணுவான், சர்றன்னு போய் விழுந்து மண்டை உடஞ்சி செத்துருவான். ஆத்தூரில் ஒரு சில ஏரியாலாம் அந்த மாதிரி இருக்குது, நான் பார்த்துருக்குறேன். ஒரு பிரச்சனையும் இருக்காது, ஆனால் அங்கே போகிறவன் என்ன பண்ணிடுவான், ஆக்சிடென்ட் ஆகி செத்துருவான். ஆக்சிடென்ட் நடந்துக்கிட்டே இருக்கும். இதெல்லாம் அந்த ஏரியாக்களை, எல்லைகளை ஆளுகை செய்ய. அந்த எல்லைகளுக்குள்ள நாம் போகும்போது, அந்த எல்லைகளுக்குள்ள நாம் காலடி எடுத்து வைக்கும்போது, தேவனுடைய பிரசன்னத்தில் இல்லாமல், தேவனுடைய வார்த்தையில் இல்லாமல், இயேசு கிறிஸ்துவை அறியாமல் யார் எடுத்து வைக்கிறோமோ அந்த எல்லைகளுக்குள்ள நம்மளையும் கொண்டு வந்துருவான். ஹல்லேலூயா சொல்லுங்க, சத்தமா ஒரு ஹல்லேலூயா. ஒரு சில வீடுகளில் பார்த்தீங்கன்னா தேவையில்லாமல் சண்டை வந்துக்கிட்டே இருக்கும். தேவையில்லாமல் சண்டை ஓயாது. நல்லா இருப்பாங்க, திடீர்னு என்ன பண்ணிக்குவாங்க, சண்டைக்கு ஆயிடுவாங்க. ஒரு நாள் அப்படி தான் கேரளாவில் ஒரு 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 கூட்டத்துக்கு போயிருக்கும்போது வீட்டுக்கு கூப்பிட்டு போனாங்க. நல்ல மழையில் மேலே ஏறி போகணும். மேலே ஏறி போகும்போது கணவன் மனைவி 2 பேர் தான் இருக்கிறாங்க அந்த வீட்டில் குடி. ஆனால் கிட்டத்தட்ட பல வருஷமாக 2 வருஷமோ 3 வருஷமோ இப்படி ஒரு ஸ்க்ரீன் போட்டிருக்கிறாங்க. இந்த சைடு மனைவி சமைக்குது, இந்த சைடு புருஷன் சமைக்கிறான். எங்களை கூட்டு போனது நல்ல வேலை புருஷன் தான். எங்க அவன் புருஷன் பொண்டாட்டி அப்படின்னா உள்ள சமைச்சிட்டு இருக்கிறாங்க. அங்கே பயந்துட்டு சொல்கிறாரு. என்ன அப்படின்னா, ஐயோ இந்த ஸ்க்ரீனை திறந்தாலே என்ன வரும், அதனால் நான் என்ன பண்ணிட்டேன், பேசுறதையே விட்டுட்டேன். இது ஒரு அசுத்தாவி. இது சண்டை வராத வீடு இல்லை. ஆனால் நான் சொல்கிறது நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த சண்டை எப்படி இருக்குன்னா, ஒன்றுமே இருக்காது, ஆனால் என்ன வந்துட்டு இருக்கோம், சண்டை வந்துட்டு இருக்கும், பிரிவினை வரும். ஒரு 4 நாளைக்கு பேசாது. சாதாரணமாக சண்டை வர்றதெல்லாம் ஒரு நாள் காலியாக போயிடும். காலையில் எழுந்திரிச்சோன்னா சூரியன் உதிக்கும் போதே சரியாயிடும். என்னடா நைட்டு தான் கபா கபார்னு கத்திட்டு இருந்தாங்க, காலையில் எழுந்திரிச்சு 2 பேரும் தோத்திரம் பிரைஸ்லான்னு வண்டி எடுத்துகிட்டு கிளம்பிட்டு இருக்காங்க. இந்த சண்டைலாம் இயல்பு. ஆனால் ஒரு சில சண்டைகள் என்ன ஆகும், தொடர்ந்து 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 குடும்பத்தில் வந்து அவர்களுக்குள்ள பிரிவினை உண்டாக்கி அந்த முகத்தை பார்த்தாலே ஆகாது. அந்த முகத்தை பார்த்தாலே ஆகாது. யாருக்கெல்லாம் அதெல்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்க? ஹல்லேலூயா சொல்லுங்க. சந்தோஷமா இருக்கா நான் பேசுறது? இல்லை கேட்கறதுக்கு பிரயோஜனமாக இருக்கா? சரி, ஆனால் 10 பேர் தானே இருக்கிறோம். அதனால் அடுத்த மாதம் வரும்போது இந்த சபையில் இருக்கிற சேர் முழுசும் நிரம்புவதாக நம்ம ஜெபம் பண்ணுவோம். கர்த்தர் செய்வார். ஆமென். தேவைகள் நிறையா இருக்குங்க சிஸ்டர், சாதாரண விஷயம் கிடையாது. இப்போ நான் எதுக்கு இவ்வளோ விளக்கம் கொடுத்துட்ருக்கேன், நீங்கள் அதை அசுத்தாவின் கிரியையினுடைய எல்லைகளுக்குள்ள. இயேசு ஒரு நாள் என்ன பண்ணுறாரு, படகுல பிரயாணம் பண்ணுறாரு. அசுத்தாவி பிடித்த ஒருத்தன் வந்து ஒரு ஏரியாவில் இருக்கிறான். அவன் என்ன பண்ணுறான் தெரியுமா, உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு விஷயந்தான். அவர் படகுல பிரயாணம் பண்ணி கொண்டு இருக்கிறார். சீஷர்கள் எல்லாரும் இருக்கிறாங்க. அவர் கொஞ்சம் டயர்டாக படுத்துருக்கிறார். உடனே இவர்கள் எல்லாரும் எழுப்புகிறாங்க, ஐயரே படகு கொந்தளிக்குது, நடுக்கடலில் மாட்டிகிட்டு இருக்கிறாங்க. சாகடிக்கிறதுக்கு பிளான் பண்ணுறான் பிசாசு. சாகடிக்கிறதுக்கு நல்லா கவனிங்க. யார் வரா, இயேசு கிறிஸ்து வராருன்னு அவனுக்கு தெரிஞ்சிருச்சு. கடற்கரையில் இருந்து இறங்கி கால் வச்சா யாரை தான் பார்த்தாகணும், அவனை தான் பார்த்தாகணும். அவன் எல்லைக்குள்ளே தான் வந்தாகணும். அவன் எல்லைக்குள்ளே வராங்கன்னு தெரிஞ்சவொடனே அவன் எல்லை எங்கே ஸ்டார்ட் ஆகுதுன்னா கடல்லையே ஸ்டார்ட் ஆகுது. கடல்லையே ஸ்டார்ட் ஆன உடனே கடல்லையே போட்டு தள்ளணும்னு ட்ரை பண்ணுறான். எல்லாத்தையுமே 12-13 பேர்த்தையும் எல்லாம் எழுப்புறாங்க. உடனே அவர் எந்திரிச்சு நின்று காற்றையும் கடலையும் என்ன பண்ணார், அதட்டினார். அமைதியில் உள்ளாயிற்று. வேத வசனத்தை நீங்கள் வாசி பார்த்தீங்கன்னா மார்க் 5வது அதிகாரத்தில் இருக்குது. 10வது வசனத்தை வாசிங்க. 5வது அதிகாரம் 10வது வசனம். தங்களை அந்த திசையிலிருந்து நல்லா கவனிக்கணும். பிசாசுக்கு ஒரு திசை இருக்குது. அது சொல்லுது, பிசாசு என்ன சொல்லுது, எங்களை இந்த திசையிலிருந்து என்ன பண்ணிடாதீங்க, துரத்தி விடாதீங்க. நல்ல கவனிங்க. ஒவ்வொரு ஏரியாவிலையும் ஒவ்வொரு ஹெட் பிசாசு இருப்பான். புரியுதா? அவன் என்ன சொல்றான், எங்களை அந்த திசையிலிருந்து துரத்தி விடாதபடிக்கு அவரை வேண்டிக் கொண்டன.
இன்னும் அந்த ஏரியாவில் குடியிருக்கிற குரூப் பார்த்தீங்கன்னா 17ஆம் வசனத்தை வாசிங்களேன். 17 17 10வது அதிகாரம் 5வது அதிகாரம் 17. அவனுக்கு பாருங்க, இவனாவது திசைன்னு சொல்லிட்டான். அங்கே குடியிருக்கிற ஆள் என்னங்கிறான், என் எல்லைகளை விட்டு போகும்படி அவரை வேண்டிக் கொண்டார்கள். புரியுதா நான் சொல்றது? அப்போ பிசாசுக்கு ஒரு எல்லை இருக்கிறது. இந்த எல்லைக்குள்ள வரக்கூடாதுன்னு தான் இயேசு என்ன பண்றான், எங்கேயே தடுத்து நிறுத்துறான்? எங்க தடுத்து நிறுத்துறான்? கடல்லையே தடுத்து நிறுத்துறான். ட்ரை பண்ணி பார்த்தான். இயேசு என்ன பண்றாரு? காற்றையும் கடலையும் அதட்டினார். இங்க கவனிங்க, 1வது வசனத்தை வாசி பார்த்தீங்கன்னா, வாசிக்க வேண்டாம். அவர் அந்த கரையில விட்டு இறங்கின உடனே அவன் ஓடி வரான். எதற்கு ஓடி வந்து? எங்களை வேதனைப்படுத்துறதுக்கு எதுக்கு இங்க வந்தீருங்கிறான். புரியுதா நான் சொல்றது? சரி, இப்ப என்ன வேண்டிக்கிறான்? எங்களை பன்றி கூட்டங்களுக்குள்ள அனுப்பிச்சு வைக்கிறோம், எங்களை இந்த திசையில இருந்து. இப்ப என்ன ஆண்டவர் என்ன சொல்றாரு? போ அப்படிங்கிறாரு. கவனிங்க, பிசாசு ஜெபம் பண்ணா கூட இயேசு கிறிஸ்து கேட்கிறார், நீங்க ஜெபம் பண்ணா கேட்க மாட்டாரா? ஹலோ, ஹல்லேலூயா. பிசாசு என்ன பண்றாரு? வேண்டிக்கிறாரு. கவனிங்க, எனக்கு பிடிச்ச ஒரு விஷயம், இயேசு கிறிஸ்து கிட்ட துரத்துறது வேற, பிசாசை டீல் பண்றது வேற. ஆமென். புரிஞ்சுங்களா? நீங்களும் நானும் பிசாசை டீல் பண்ண தெரியல அப்படின்னா நம்ம தோத்துக்கிட்டே தான் இருப்போம். சொல்ற விஷயம் புரியுதா? பிசாசை எதிர்த்து நில்லுங்கள், ரைட், அது ஒரு பார்ட், அது சப்ஜெக்ட் வேற. ஆனா பிசாசை டீல் பண்றது, அவனை எப்படி வச்சுக்கணும்னு நினைக்கிறது. புரியுதா நான் சொல்றது? ஐயோ பிசாசு, அவனை டீல் பண்ற விதமே இயேசு கிறிஸ்து எப்படி டீல் பண்றாரு? அவன் வேண்டிக் கொண்டான், போனார், உடனே என்ன பண்ணிச்சு? இப்படி சொல்றேன், தேவ எல்லைக்குள்ள இருக்கிறவன், தேவ பிரசனத்தில் இருக்கிறவன், பிசாசு உங்க பர்மிஷன் இல்லாம இன்னொரு இடத்த விட்டு இன்னொரு இடம் டிராவல் பண்ண கூட முடியாது. தெரிஞ்சுக்கோங்க, இது ஒரு ரகசியம். தேவ பிரசனத்தில் நீங்க இருந்தீங்கன்னா வித்தவுட் யுவர் பர்மிஷன் பிசாசு போக முடியாது. அவனே போயிருக்கலாம் பன்றி கூட்டங்களுக்குள்ள, ஆனா பர்மிஷன் கேட்டாகணும். ஏன் தெரியுமா? இங்க வேற ராஜ்யம் அங்க வந்துருச்சு. ஆமென் சொல்லுங்க. அவனுடைய ராஜ்யத்திற்குள்ள தேவ ராஜ்யம் வந்துருச்சு. அப்ப தேவ ராஜ்யம் வந்ததுக்கு அப்புறம் பர்மிஷன் கேட்டுதான் ஆகணும். புரியுதுங்களா? அப்ப அவனுடைய எல்லைக்குள்ள இயேசு கிறிஸ்து என்கிற ராஜ்யம் உள்ள வருது. அவன் கேட்கறான், நாங்க பன்றி கூட்டங்களுக்குள்ள அனுப்புங்க. உடனே பன்றி கூட்டங்கள் என்ன பண்ணுது? வேகமா ஓடி போய் எங்க விழுகுது? இந்த திசையிலிருந்து துரத்தாதன்னு சொன்னவன் அவன் பன்றி கூட்டங்களுக்குள்ளே இருக்க வேண்டியது தானே. இப்ப எங்க போறான்? ஓடி போய் கடல்ல. இவனுக்கு டிராவல் பண்ண ஒரு பாடி தேவை. இவனுடைய ராஜ்யத்தை கடலுக்குள்ள வச்சிருக்கிறான். அதனால இவன் டிராவல் பண்ணி எங்க போறான்? அந்த திசையை எல்லாம் அவனுடைய எல்லையினுடைய ஸ்தானத்துக்கு போகணும். ஸோ தட்ஸ் வை. ஆமென் சொல்லுங்க ஒரு அல்லேலூயா. அப்போ நல்லா கவனிக்கணும். அப்போ பிசாசுகள் அவனுடைய எல்லைக்குள்ள, பிசாசினுடைய எல்லைக்குள்ள கிறிஸ்துவின் ராஜ்யம் உள்ள போனவன பர்மிஷன் கேட்டுட்டு தான் போகணும். அப்போ உங்க வீடுகளுக்குள்ளேயும் நீங்கள் தேவனுக்குள்ள, தேவனுடைய பிரசன்னத்தில், தேவனுடைய வாழ்க்கையில வாழ்வீர்களானால் பிசாசு உங்க பர்மிஷன் இல்லாம உங்க வீட்டுக்குள்ள வரவே முடியாது. அல்லேலூயா. உங்க உடம்புக்குள்ள வரவே முடியாது. உங்களுக்கு வியாதியை தரவே முடியாது. உங்களுக்கு பிரச்சனைகளை தரவே முடியாது. ஆமென். நீ பர்மிஷன் கொடுத்தாதான், நீங்களும் நானும் பர்மிஷன் கொடுத்தாதான் அவன் உள்ள என்டர் ஆக முடியும். எல்லாரும் சொல்லுங்க, ஆண்டவரே நான் உமக்குள்ள இருந்தா, நான் பர்மிஷன் கொடுத்தாதான் பிசாசே எங்க குடும்பத்துக்குள்ள வர முடியும். புரியுதா நான் சொல்றது? ஏன் இந்த இயேசு கிறிஸ்துவ சொல்றேன்னா, இந்த இயேசு கிறிஸ்துவுக்குள்ள வாழ்ந்தீங்கன்னா, அவருடைய எல்லைக்குள்ள, அவருடைய பிரச்சனத்தில் இருந்தீங்கன்னா, அவன் பர்மிஷன் இல்லாம, நீங்க பர்மிஷன் கொடுக்காம அவன் உங்க வாழ்க்கையில கிரியை செய்ய முடியாது. அப்ப உங்க குடும்பத்தில் தரித்திரம் வருது, உங்க குடும்பத்தில் பிரச்சனை வருது, உங்க குடும்பத்தில் போராட்டம் வருது, உங்களுடைய வாழ்க்கையில ஏதோ ஒரு தடுமாற்றங்கள் வந்து கொண்டு இருக்குன்னா, நீங்க எங்கேயோ பர்மிஷன் கொடுத்திருக்கீங்க. அந்த பர்மிஷனை கட் பண்ணு.
ஆமென் சொல்லு. அந்த பர்மிஷனை கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா, எங்கேயோ பர்மிஷன் கொடுத்து அந்த காரியத்தை கண்டுபிடிச்சிட்டா கட் பண்ணுங்க. ஒருவேளை உங்களுக்கு வழியை எடுத்தாலும். நான் சொல்ற விஷயம் புரியுதா? ஆமென். ஒரு சில நேரங்கள் ஒரு சில நம்ம அவங்கள விட்டு ஒதுங்கினாதான் தேவ பிரசன்னத்தை உணர முடியும். அப்படின்னா பரவாயில்ல, அப்படிப்பட்ட ஒரு வழியே வேண்டாம், ஒதுங்கு, பரவாயில்ல, வலிச்சாலும் பரவாயில்ல. ஹல்லேலூயா சொல்லுங்க, சத்தமா ஒரு அல்லேலூயா. புரியுதுங்களா நான் சொல்றது? ஒரு சில விஷயங்கள் பிசாசு நம்ம வாழ்க்கையில் கிரியை செய்யறான், இதனால தான் ஏன் கிரியை செய்யறான்? பரவாயில்ல, உன் போனு தான் உனக்கு எடுக்கும்னா போனை தூக்கி போடு, தப்பு இல்லை. இன்னொரு வருஷம் 10 வருஷம் கழிச்சு, இன்னொரு 2 வருஷம் கழிச்சு கூட வாங்கிக்கலாம். ஆமென். புரியுதுங்களா? ஒரு கண்ணுக்கு உபவாசம் போடு, உடம்புக்கு உபவாசம் போடுறல்ல, உன் கண்ணுக்கு ஒரு உபவாசம் போடு. நான் ஒரு 3 நாளைக்கு ஃபோனை தொட மாட்டேன், போடு, தப்பு இல்லையே. வேத வார்த்தையை மாத்திரம் தான் பார்ப்பேன், பைபிள் எடுத்து டெய்லி ஃபோனை பார்க்குற நேரமெல்லாம் பைபிளை வாசி, அதுக்கு ஒரு 3 நாள் உபவாசம் கொடு, உன் வாழ்க்கை மாறிடும். ஆமென் சொல்லுங்க. புரியுதா நான் சொல்றது? எது உங்களை தடை செய்கிறதோ அதை தூக்கி எறிங்க, அதுக்கு பர்மிஷன் தராதீங்க, அந்த எல்லைக்குள்ள நீங்க அனுமதிக்காதீங்க. அந்த எல்லைக்குள்ள இருந்தா அந்த திசையில இருந்து அவன் போக விரும்ப மாட்டான். பிசாசு எப்பயுமே சங்கிலினால் கட்டப்பட்ட ஒரு நாய் மாதிரி தான். அவனுடைய எல்லை ஒரு லிமிட் தான். அந்த எல்லைக்குள்ள நீ போனேனா தான் அவன் கடிக்க வருவான். நீ அந்த எல்லைக்குள்ள நீ போகாத வரைக்கும் ஒரு தீங்கும் அணுகாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சங்கீதக்காரன் சொல்றான் பாருங்க, எல்லாரும் சொல்லுங்க, ஆண்டவருக்கு ஒரு எல்லை இருக்கிறது, பிசாசுக்கு ஒரு எல்லை இருக்கிறது. கவனிங்க, பிசாசு எல்லை இப்ப நான் சொல்லிட்டு இருந்தோம், ஆண்டவருக்கு ஒரு எல்லை இருக்குது. நீ பிசாசின் எல்லையை விட்டு எந்த எல்லையில இருக்கணும் சொல்லுங்க, எந்த எல்லைக்குள்ள இருக்கணும்? கவனிங்க, 91 சங்கீதம் அழகா எழுதுறாரு. என்ன எல்லை? அவருக்கு ஒரு எல்லை இருக்குது. உன்னதமானவருடைய, சர்வ வல்லவருடைய நிழல்கிற ஒரு எல்லை இருக்குது. ஆமென். அவருடைய பிரசன்னத்துல நீ இருக்க கத்துக்கிட்டீங்கன்னா, அவருடைய பிரசனம் தான் அவருடைய உங்களுடைய எல்லையா இருக்கணும். ஆமென் சொல்லுங்க. அது என்னங்க அவருடைய பிரசனம்? உண்மை. நீ அனுதினமும் தேவனுடைய பிரசனத்துல. இன்னைக்கு ஏன் தெரியுங்களா நிறைய நேரங்கள்ல நம்மளால வாழ்க்கையில ஜெயிக்க முடியல? நீங்க நிறைய நேரங்கள்ல நம்ம 2 பார்டர்லயும் நிக்கிறோம். 2 பார்டர்லயும் இங்க போனா வல்லு வல்லுங்குது, இங்க போவ மனசு வரல. 2 பக்கமும் சாஞ்சுக்கிட்டே ஆடுறதுனால தான் இன்னைக்கு தூங்கிட்டு இருக்கிற இயேசு எழுப்புற சூழ்நிலை வந்துருச்சு. சத்தமா ஒரு அல்லேலூயா, ஹல்லேலூயா. உன் படகு ஆடுனா ஏன் தெரியுமா ஆடுது படகு? நான் என்ன சொல்றேன், ஆவிக்குரிய அர்த்தத்தில் சொல்றேன். ஏன் தெரியுமா படகு ஆடுது? நீ 2 எல்லையிலையும் காலை வச்சிட்டு இருக்கிற. உன் வாழ்க்கை படகு ஆடுறதுக்கு காரணமே என்ன? 2 எல்லையிலையும் காலை மாத்தி மாத்தி வச்சுட்டு இருக்க. அதனால தான் உங்களால ஜெயம் பெற்று வாழ முடியல. அதனால தான் வாழ்க்கையில வெற்றியா இருக்க முடியல. ஹல்லேலூயா. நீங்க பாருங்க, ஒரு சில நேரங்களில் நீங்க கிறிஸ்துவர்களாக தான் இருப்பீங்க, பைபிள் இருக்கும், 10 வருஷம் ஆயிருக்கும், நிம்மதியா இருக்காது. நிம்மதியே. ஒரு சில நேரங்கள் கிறிஸ்தவர்கள் தற்கொலை பண்ணி பார்த்துருக்கிறீங்களா? போன மாசம் ஒரு கேள்விப்பட்ட சர்ச்சிலே ஒருத்தர் தூக்கு மாட்டி செத்துக்கிட்டாராம். ஏன்? காரணம் என்ன? நீ எல்லையை மாற்று. ஆமென் சொல்லுங்க, சத்தமா ஒரு அல்லேலூயா. யார் எல்லைக்குள்ள வரணும்? கிறிஸ்துவினுடைய எல்லைக்குள்ள, தேவனுடைய எல்லைக்குள்ள நீ வரணும். தேவ எல்லைக்குள்ள வந்தா உனக்கு பாதுகாப்பு. ஏன் தெரியுமா? தேவ எல்லையில இருந்தீங்கன்னா பிசாசு உங்ககிட்ட பர்மிஷன் கேட்டுட்டு தான் வரணும். ஆமென். புரியுதா நான் சொல்றது? இது ஒரு பெரிய ரகசியம். நீ உள்ள போய் பிசாசு குறித்து நிறைய தியானிக்கலாம், நிறைய டெப்த்தான். இந்த வருஷம் ஃபுல்லாக அமாவாசை ஜபத்துக்கு நான் தான் வருவேன், உங்களுக்கு ஒன்று நான் சொல்லிக் கொடுக்குறேன். கவனிங்க. அப்போ ஏன் இதை நான் சொல்லிக் கொடுக்குறேன்னா, இவைகளை கற்றுத்த தந்திரங்களை தெரியாதவைகள் இல்லைன்னா, உங்க பிசாசினுடைய தந்திரம் தெரிஞ்சால் மட்டும்தான் நீங்க ஜெயிக்க முடியும். ஆமென். அப்ப நம்ம எந்த எல்லைக்குள்ள வரணும்? தேவனுடைய எல்லைக்குள்ள. அப்ப பாருங்க, சங்கீதக்காரன் அழகா எழுதுறாரு, அவருடைய எல்லை எப்படி? அவருடைய எல்லைக்குள்ள என்ன இருக்குமா? மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். நான் கர்த்தரை நோக்கி
நீர் என் அடைக்கலம். எல்லாரும் சொல்லுங்க, நீர் என் அடைக்கலம், என் கோட்டை, என் தேவன், நான் நம்பி இருக்கிறவர் என்று சொல்லுங்க. வாய் திறந்து என்னது? லிசன். நீங்க தேவனுடைய எல்லைக்குள்ள வரணும்னா உன் வாய் தான் எல்லையை நிர்ணயிக்கும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நல்லா கவனிக்கணும். தேவன் நாக்க கொடுத்துருக்குது டேஸ்ட்டுக்கு மட்டும் இல்லை, கிறிஸ்துவை ருசி பார்க்கறது இந்த நாவு தான். அது தெரியுமா உங்களுக்கு? ஆண்டவர் ஆதாம் ஏவாளையும் ஏதோ டெஸ்ட் வச்சிருக்கலாம். எங்க டெஸ்ட் வச்சாரு தெரியுமா? எதுக்கு டெஸ்ட் வச்சாரு? இந்த நாக்குக்கு தான் டெஸ்ட் வச்சாரு. எதை தான் சொல்லியிருக்கலாம், இதை செய்யாத, அதை செய்யாத, அந்த செடியை பிடுங்காத, இந்த செடியை நடாத, எதையாவது ஒன்று சொல்லியிருக்கலாம். இல்லை அந்த மிருகத்தை தொடாத, எதையாவது ஒன்று சொல்லியிருக்கலாம். ஆனால் சொல்றது என்னதை வைக்கிறாரு? அதை சாப்பிடாது இருப்பாயாக, புசியாது இருப்பாய். நாக்குக்கு தான். புரியுதுங்களா? இப்போ அந்த சங்கீதக்காரன் தெரிஞ்சுக்கிட்டான், உன்னதமானவருடைய மறைவில் இருக்கணும்னா, சர்வ வல்லவருடைய நிலையில் இருக்கிறனா நான் என்ன சொல்லணும்? நான் கர்த்தரை நோக்கி, நீர் என் அடைக்கலம், என் கோட்டை, என்னோட ஃபோர்ட், நான் தான். நான் உள்ள கோட்டைன்னா என்ன அர்த்தம்? ஒரு ராஜா ஆளுகிற இடம். நான் அந்த ராஜா ஆளுகிற இடத்துக்குள்ள போயிட்டேன்னா எதிரி ராஜா வந்து நம்மளை தாக்க முடியுமா? முடியாது. அல்லேலூயா சொல்லுங்க. புரியுதா நான் சொல்றது? அப்போ அதை தான் சொல்லிட்டு சொல்றாரு, அவர் என்னை வேடனுடைய கண்ணிக்கும். அப்போ நீங்க என்ன பண்ணணும்னா, நீங்க தேவனுடைய எல்லையில வாழணும்னா ஒவ்வொரு நாளும் வாயை திறந்து அறிக்கிட்டுக்கிட்டே இருக்கணும். ஹல்லேலூயா. புரியுதா நான் சொல்றது? என் தேவன் எனக்கு அடைக்கலம், என் தேவன் எனக்கு பரிகாரி, என் தேவன். வியாதியா இருக்கிறீங்களா, உடனே ஆண்டவருடைய வார்த்தை என்ன பண்ணும்? சொல்லிக்கிட்டே இருக்கணும். புரியுதுங்களா? அப்போ தேவனுடைய பாதுகாப்பு ஆக்டிவேட் ஆகுதுன்னு அர்த்தம். அடுத்தது சொல்றாரு, அவர் உன்னை வேடனுடைய கண்ணிக்கும் பாலாக்கும் கொள்ளை நோய்க்கும் நீ சொன்னாதான் தப்பு வைப்பார். இன்னைக்கு நிறைய பேர், ஆண்டவருக்கு என் வேதனை தெரியாதா, என் வேதனை புரியாதா? புரியாது. நிறைய பேருக்கு ஆண்டவரை நைஸ் பண்ணி, ஆண்டவர் இப்படினாலும் உங்களை கவனிச்சுக்கு வரப்போறதா சிஸ்டர்னு, இப்படி இருந்தால் தான் கவனிப்பார். ஆமென். நிறைய பேர் அப்படியே ஆயிட்டோம். ஆண்டவருடைய சமூகத்தில் கொள்ளை நோய் வரக்கூடாதுன்னா நீ வாயை திறந்து அறிக்கையிட்டு அதை ஆக்டிவேட் பண்ணாதான் கொள்ளை நோய் உன்னை பாதிக்காது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க சத்தமா, ஒரு அல்லேலூயா. அடுத்து பாருங்க, இந்த அதிகாரமே 9வது வசனம் வாசிங்கன்னா, எனக்கு அடைக்கலமா இருக்கிற உன்னதமான கர்த்தரை உனக்கு தாபரமாய் கொண்டாய். அடுத்த வசனம் சொல்லுது, எப்பங்க? எப்போ எப்போ எப்போ? ஆகையால். எப்போ? புரியுதா நான் சொல்றது? நீ எனக்கு அடைக்கலமாய் இருக்கிற உன்னதமான கர்த்தரை உனக்கு தாபரமாய் கொண்டாய். ஆகையால் பொல்லாப்பு உனக்கு வாதை உன் கூடாரத்தை. இந்த அதிகாரம் நீங்க வீட்டில் போய் வாசிச்சு பார்த்துக்குங்க. 14ஆம் வசனம் சொல்லுது, அவன் என்னிடத்தில் வாஞ்சியா இருக்கிறபடியால். என்ன சொல்லுது? என்னிடத்தில் வாஞ்சியாய் இருக்கிறபடியால் அவனை. சும்மாலாம் விடுதலை வராது, இருந்தா விடுதலை. நீ எல்லைக்குள்ள வந்தா விடுதலை. சும்மா இஷ்டத்துக்கு விடுதலை தரதுக்கு ஒன்றும் அவர் ஒன்று ரோட்டில் போறவர் கிடையாது. நீ அவருடைய எல்லைக்குள்ள வா, அவருடைய எல்லையை வாஞ்சித்து, அவருடைய பிரசனத்தை வாஞ்சித்து, ஆண்டவரை இயேசுவே நீர் எனக்கு போதும், வாழ்ந்ததெல்லாம் போதும், சொந்தக்காரனுக்கு பந்தக்காரனுக்கு வாழ்ந்ததெல்லாம் போதும், இயேசுவே நீர் இருந்தா போதும், அவரை வாஞ்சிப்பாய். ஆனால் அவர் உன் குடும்பத்தை விடுவிப்பார், உன் சபையை விடுவிப்பார், உன்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையை விடுவிப்பார். ஹல்லேலூயா. புரியுதுங்களா நான் சொல்றது? விடுவிப்பாரா? அவன் என் நாமத்தை அறிந்திருக்கிறபடியால் அவனை எங்க கொண்டு வைப்பாராம்? ஆமா. அப்ப நீ கூப்பிட்டேன்னா அவனுக்கு ஒரு பதில் தருவார். அடுத்த வசனம் தான் சொல்றாரு, அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு. ஏன் ஆண்டவர் பேசவே மாட்டேங்கிறாரு? நீ வாஞ்சியே இல்லையே. நீ பல சத்தத்தை கேட்டு, பிசாசு சத்தத்தையும் ரெண்டு பக்கம் நின்றுட்டு, அவன் எல்லையில் நின்றுட்டு, ஆண்டவரே என்னை கண்டுக்க மாட்டீரா? ராபோ. ஒரு சிலர்லாம் சோத்திரம், ஒரு சிலர்லாம் பார்த்தீங்கன்னா ராபோஜன் அன்னைக்கு தான் மனமே திரும்புவான். சோத்திரம்.
ராபோஜனத்து அன்னைக்கு தான் என்ன பண்ணுவான். அதுக்கு முன்னாடி வரைக்கும் அந்த 29 நாள் என்ன பண்ண மாட்டான். ஆமாம், அவனுக்கு முந்தின நாள் உட்காரம். எனக்கு இந்த பிடிக்காத ஒரு விஷயம், ராபோஜனத்துக்கு முந்தின நாள் காத்திருப்பு கூட்டம். இப்போ இத்தனை 29 நாளாக நீ காத்திருக்கலன்னு அர்த்தம். நீங்கள் ஏதாவது வச்சுருக்கீங்களா? சாரியா, மன்னிச்சு. புரியுதா நான் சொல்கிறது? அங்கே உக்காந்துட்டு மனம் திரும்பிக்கிட்டு இருப்பான். 29 நாள் இஷ்டத்துக்கு ஓடுறது, 30ஆம் நாள் ராபோஜனத்துக்கு என்ன வருது? ஆண்டவரே. அப்புறம் இந்த அறிந்தும் அறியாமலும் செய்கிற பாவம், தெரிந்தும் தெரியாமலையும் செய்கிற பாவம் அன்னைக்கு தான் அறிக்கிடுவான். ஆண்டவரே, அறிந்தோம் நீயே பாவம் செய்கிற, அது எப்படி அறியாமல் செய்வ? குழந்தையா நீ? அது எப்படி தெரியாமல் செய்வ? தெரியாமல் செய்கிறது குழந்தையா? ஆமேன். சத்தமாக அல்லேலூயா சொல்லுங்க. ஆண்டவர்கிட்ட என்ன பண்ணும்? நீ வாஞ்சியா இருந்தால் நீ கூப்பிடும் போது உனக்கு என்ன பண்ணுவார்? மறு உத்தரவு எப்படியாவது அருள செய்வார். கர்த்தருக்கு நிறைய சேனல் இருக்கு, நீங்க நிறைய கவனிச்சுக்கோங்க. ஒரு சேனல் 2 சேனல்லாம் இல்லை. ஆண்டவர் உங்கள்கிட்ட பேசுறதுக்கு நிறைய சேனல் வச்சிருக்காரு. திடீர்னு சர்ச்சில் பேசுவார், திடீர்னு வசனத்தில் பேசுவார், திடீர்னு போயிட்டு இருப்பீங்க, போகிற எவனே தெரியாது, அவன் கூட பேசிக்கிட்டு இருப்பார். ஒரு முஸ்லீம்கிட்ட ஆண்டவர், முஸ்லீம் மூலியமாக என்கிட்ட ஆண்டவர் பேசினார். ஒரு நாள் ஒரு பிரச்சனையில் ட்ரெயினில் பிரயாணம் பண்ணிட்டு இருக்கேன். ஒரு முஸ்லீம், சம்பந்தமே இல்லை, அவர் சொல்கிற வார்த்தை, போங்க கடவுள் உங்களுக்கு விடுதலை அங்கே வச்சிருக்கிறாருன்றாரு. சம்பந்தமே இல்லாமல் இருக்கு. நான் எதுக்கு போகிறேன்னு அந்த ஆளுக்கு தெரியாது, எங்கே போகிறேன்னு தெரியாது. அப்போதான் திடீர்னு எனக்கு ஒரு சமாதானம். என்ன ஆண்டவர், இவன் முஸ்லீம் தொப்பி போட்டுருக்கிறார். இவர் ஆண்டவர் பேசணும்னு நினச்சா கழுதியை வச்சு கூட உங்களை திருத்துவார். ஆமேன்னு சொல்லுங்க. புரியுதா? ஆண்டவருக்கு நிறைய சேனல் இருக்கு. இப்படித்தான் பேசணும்லாம் கிடையாது. ஆண்டவர் உங்க கூட எப்படி வேணாலும் பேசுவார். அப்போ ஆண்டவருடைய பிள்ளைகளே, நீங்கள் எந்த எல்லைக்குள்ள வந்துருங்க. சொல்லுங்க, எந்த எல்லைக்குள்ள? தேவை எல்லைக்குள்ள வந்துருங்க. முடிக்க விரும்புகிறேன், கவனிங்க. ஒரு நாள் தாவீதை துரத்துறான் சவுலு. தாவீதை இவனை பார்த்தா வெட்டி போட்டுருணும், அறுத்து போட்டுருணும், கொன்று போட்டுருணும், அவனுடைய ரத்தத்தை பார்க்காம இருக்கணும், வெறி பிடிச்சி போய் அலையிறான். ஒரு பொல்லாத ஆவி அவனை துரத்துது. இது ஒரு கொலை பண்ணுற ஆவி. ஒரு சில நேரங்களில் நம்மளையும், ஒரு சில நேரங்கள் நாம் தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டிருந்தாலும் ஒரு சில அசுத்த ஆவிகள் நம்மை துரத்தும். மானிட்டரிங் ஸ்பிரிட்டும் அதுக்கு பேர். கண்காணிச்சுட்டே இருக்கும் நம்மளை. ஆண்டவர் எப்படி கண்காணிக்கிறாரோ அதே போல் அசுத்த ஆவிகளும் நம்மளை டிராவல் என்ன பண்ணும்? கண்காணிக்கும். நீ எங்கே போகிற, எங்கே வர, இவனை எப்படி அட்டாக் பண்ணுறது, கொல்றது. தாவீது ஒரு அபிஷேகம் பண்ணப்பட்ட மனுஷன். அந்த அபிஷேகம் பண்ணப்பட்ட மனுஷனை சவுல் என்ன பண்ணுறான்? துரத்துறான். தாவீது குகையில் போய் ஒளிஞ்சு பார்த்தான், அங்கேயும் ஆள் அடிச்சு கண்டுபிடிச்சிடறான். எங்கே போய் ஒன்றுனாலும் என்ன பண்ணிடுறான்? சவுல் ஆள் அடித்து கண்டுபிடிச்சிடுறான். இப்போ தாவீது ஒரு முடிவு எடுத்துட்டான், இனி நம்ம இங்கேயும் குகையிலையும் அங்கேயும் போய் இருக்கக்கூடாது, எங்கே போய் உக்காந்துடலாம்? சாமுவேல் கிட்ட போய் உக்காந்துடலாம், தேவ பிரசனம் அங்கதான் இருக்குன்னு போய் உக்காந்துட்டான். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க, சத்தமா ஒரு அல்லேலூயா. நீங்கள் படித்து பாருங்கள், 1 சாமுவேலில் நீங்கள் வீட்டில் போய் படித்து பாருங்கள், இப்போ படிக்க வேண்டாம். 19ஆம் அதிகாரத்தில் நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த அதிகாரம் உங்களுக்கு புரியும். அப்போது சவுல் உடனே கேள்விப்படுறான், எங்கே இருக்கான் அவன் அப்படின்னு. ஒன்று இவன் எங்கே இருக்கிறான்? சாமுவேல் தீர்க்கதரிசியின் இடத்துல. தேவ பிரசனம் எங்கே இருக்கிறதோ, தேவன் எங்கே பேசுகிறாரோ, தேவன் எங்கே உறவாடுகிறாரோ அங்கே போய் அடைக்கலம் புகுந்துகிறான். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. தேவ பிரசன்னத்தில் அடைக்கலமாய் இருக்கிறவனை எதிரி வந்தாலும் கர்த்தர் அந்த எதிரியை புஷ்பமாக்கிடுவார். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. நீங்கள் அது பார்த்தீங்கன்னா நபோயோத்தில் அங்கே போய் தங்கியிருப்பான்னு கேள்விப்பட்டோன்னே சவுல் ஆட்களெல்லாம் அனுப்புகிறான். முதல்ல அனுப்பினோடனே அவங்க அந்த எல்லைக்குள்ள, நபோயோத் என்கிற எல்லைக்குள்ள இப்படி கால் எடுத்து, அதாவது 20வது வசனம் 21, 23 நினைக்கிறேன், 20வது வசனத்தை நீங்கள் வாசி பார்த்தீங்கன்னா, அங்கே போய் ஒரு குறிப்பிட்ட சேவர்கள் எல்லாம் கேடயத்தோடு போய் ஈட்டியோடு யாரைக்குள்ள வராங்க? தாவீது எங்கே உட்கார்ந்துருக்கிறான்? தீர்க்கத தேவ பிரசன்னம் எங்கே இருக்கிறதோ, தேவனுடைய சத்தம் எங்கே இருக்கிறதோ அங்கே போய் குகையில் ஒளிஞ்சதெல்லாம் பத்தாது, நம்ம இங்கே போய் உட்காந்துடலாம் உட்காந்துட்டான்.
அங்க போன உடனே ஃபர்ஸ்ட் சேவர்கள்லாம் வந்த உடனே திடீர்னு அந்த எல்லையை தொட்ட உடனே அவனுங்க எல்லாம் தீர்க்க தரிசியா மாறிட்டானுங்க. சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. எவ்வளவு கோபமாய் அவனை அழிக்க வேண்டும் வருகிறார்களோ அவர்கள் மேல் ஆவியானவர் வந்த உடனே அவனுங்க வேற மனுஷமா மாறிட்டானுங்க. அழிக்கிற புத்தி போயிடுச்சு. நீ தேவ பிரசன்னத்தில் இருப்பாயானால் உன்னை தேடி அழிக்க வேண்டும் என்று யார் நினைத்தாலும் அவர்களை என் தேவன் மாட்ட செய்வார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. புரியுதா நான் சொல்றது? ரெண்டாவது முறை அனுப்புறான். உடனே இவனுங்கெல்லாம் போற ஐயோ அப்படின்னு ரெண்டாவது சேவர்கள் குரூப் அனுப்புறான். அவனுங்களும் புஷ்பமாயிடுறானுங்க. அங்கே டிராபிக், அவங்கள அங்கே ஸ்டாப் பண்ணிடுறாரு, அங்கே அரெஸ்ட் பண்ணிடுறாரு. அதான் அர்த்தம். அது அவங்கள உள்ள கூட நுழைய முடியல. அடுத்தது கவனிங்க, அடுத்தது மூணாவது முறை அனுப்புறான். கடைசியாக பார்த்தான், எவனும் லாக்கிலடா நான் போறேன்டான்னு சவுல் கோபத்தோடு தாவீதை நோக்கி கொலை பண்ணணும்னு வரான். தேவ பிரசன்னம் எல்லைக்குள்ள இருக்கிற தாவீது கிட்ட வரும்போது அவனும், பைபிள் சொல்லுது, என்ன சொல்லுது, அவனும் தீர்க்க தரிசனம் சொல்ல ஆரம்பிச்சு ட்ரெஸ் எல்லாம் கழுந்தது கூட தெரியாம அவன் போய் ரா முழுவதும் படுத்து கிடக்கிறான். தேவ பிள்ளைகளே, பிசாசின் எல்லையை விட்டு தேவனுடைய எல்லைக்கு வாங்க. குமாரன் விடுதலையாக்கினால் என்ன சொல்லுது, மெய்யாகவே விடுதலையாவீர்கள். குமாரனை மட்டும் பிடிச்சுக்கோங்க. இயேசு கிறிஸ்துவின் வார்த்தையை பிடிச்சுக்கோங்க. அந்த வார்த்தையை பிடிச்சுக்கோங்க. அறிக்கையிடுங்க, மன்னிப்பு கேளுங்க. தப்பு இல்லை. நல்லா கவனிங்க. ஏதோ மாசத்துல ஒரு தடவை மன்னிப்பு கேட்கறது வாழ்க்கை இல்லை. நீ ஒவ்வொரு நாளும் தேவனிடத்துல மன்னிப்பு கேட்கறது தப்பே கிடையாது. ஒவ்வொரு நாளும் மனம் விரும்புறது தப்பே கிடையாது. ஹல்லேலூயா. ஒரு சின்ன தவறு உங்க மனசாட்சி குத்துதான், ஆண்டவரே நான் மன்னிச்சிருங்க ஆண்டவரே, ஏதோ ஆதங்கத்தில் செஞ்சிட்டேன், ஆதங்கத்தில் பார்த்துட்டேன், ஆதங்கத்தில் பேசிட்டேன், மன்னிச்சிருங்க ஆண்டவரே. அப்பயே மனம் திரும்பிடு. அப்ப எல்லைக்குள்ளேயே இருப்பேன்னு அர்த்தம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அப்ப எல்லைக்குள்ள, நீ கிறிஸ்துவின் எல்லைக்குள்ள இருக்கிற வரைக்கும், இயேசு இயேசுன்னு இருக்கிற வரைக்குமே உன்கிட்ட வரணும்னா பிசாசு பர்மிஷன் கேட்கணும். அவன் டிராவல் பண்றது கூட நீங்க பர்மிஷன் கொடுத்தா தான் அவன் டிராவலே பண்ணுவான். புரியுதுங்களா? ஹல்லேலூயா. சத்தமா ஒரு அல்லேலூயா. எல்லாரும் அப்படியே எழுந்து நிற்போம். உங்க எல்லைகளை மாற்றுங்க. உங்க எல்லைகளை மாற்றுங்க. Thank you, Holy Spirit. Hallelujah, 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 hallelujah. Thank you, Jesus. Thank you, Jesus. Thank you, Jesus. Hallelujah, hallelujah. உங்களுக்கு ஒரு வேளை ஏதாவது போராட்டத்தோடு மனபாரத்தோடு வந்திருப்பீங்கன்னா நீங்கள் முன்னாடி வரலாம், முன்னாடி வந்து நிற்கலாம். நம்ம இன்னைக்கு ஜெபம் பண்ண போகிறோம். நிஜமாலுமே வெக்கப்படாமல் வாங்க. ஏன்னா ஒரு சில நேரங்களில் விடுதலையாக இருக்க முடியல. பாஸ்டர் நிஜமாலுமே சொல்கிறேன், நான் நல்லா வாழணும்னு நினைக்கிறேன், ஆனால் என்னால் அந்த பகுதியிலிருந்து வெளியில் வர முடியல. அதுக்காக பிசாசு ஆளுகை செய்கிறது ஒரு சில நேரங்களில் ஆடி தான் போகும், ஒரு சில நேரங்களில் ஆடாமலே போயிடும், இருக்கிற இடமே தெரியாமல் போயிடுவோம். ஆனால் நமக்கே தெரியாது. ஒரு சில நேரங்களில் கிறிஸ்தவர்களுக்குள்ள இருக்கிற பிசாசு அவங்களுக்கே தெரியாது. தெரியுமா? நான் அந்த மாதிரி அசுத்தாவிகளை நான் பார்த்துருக்கேன். அவங்களுக்குள்ள அசுத்தாவி இருக்கும், ஆனால் அவங்களுக்குள்ள அசுத்தாவி தானான்னு என்ன தெரியாது, அவங்களுக்கே தெரியாது. ஒரு நாள் இரவு எனக்கு ஃபோன் வந்துச்சு. நான் ஒரு வீட்டுக்கு போனேன். அவங்க பேர் விக்டோரியா. ஒரு நல்ல டீச்சர், அவங்க கவர்மெண்ட் ஸ்டாஃபு, வயசானவங்க. அவங்க போன உடனே அவங்க சொல்கிறாங்க, பாஸ்டர், அவங்க ஹஸ்பண்ட் சொல்கிறாரு, என் ஒய்ஃபுக்காக ஜெபம் பண்ணுங்க, அம்மாவாசான ஏதாவது பிரச்சனை வந்துடுது. என்ன நைட் ஆனால் விடிய காலையில் யாரோ தட்டி எழுப்புறாங்க, ஸ்தோத்திரம் பண்ணுன்னு சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க? ஸ்தோத்திரம் பண்ணுன்றாங்க. உடனே இந்த அம்மா என்ன பண்ணியிருக்கு, 3 நாள் எந்திரிச்சு என்ன பண்ணியிருக்குது, ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். மூணாவது நாள் நீ மூணாவது நாள் விடிய காலையில் ஸ்தோத்திரம் பண்ணும்போது அது முன்னாடி வந்து சேரில் உட்காந்துருக்கு. அது பார்த்தா கருங்கருன்னு ஒரு உருவம். தலையை விரிச்சு போட்டு வந்து உட்காந்த உடனே இது அன்னைக்கு பயந்தது தான் கீழே துபீர்னு விழுந்துச்சு. அன்னையிலேருந்து அசுத்தாவி அவர்களை ஆளுகை செய்ய ஆரம்பிச்சிச்சு. ஜெபம் பண்ண உடனே ஆண்டவர் சொன்னார், நான் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்பதை
அறிந்திருக்கிறேன். இன்னைக்கு நிறைய நேரங்களில் நம்ம விசுவாசிக்கிறவர் இன்னார் என்பது கூட அறியாம நிறைய பேர் ஸ்தோத்திரம் போடுறோம். தெரியுமா? யாருக்கு ஸ்தோத்திரம் போடுறோம்னே தெரியாது. ஆனா வாயை திறந்தா என்ன பண்ணுவோம்? ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். யாருக்கு ஸ்தோத்திரம் போடுற? அப்பதான் ஆண்டு சொல்லி கொடுத்தார், அவர்கள் விடுதலை ஆனதுக்கு அப்புறம் இன்னும் அவர்களுக்குள்ள இருக்கிற அந்த பயம் போகல. அதனால அவர்களுக்கு சொல்லிக் கொடு, என்ன? இயேசுவுக்கே ஸ்தோத்திரம், கிறிஸ்துவுக்கே ஸ்தோத்திரம், கர்த்தருக்கே ஸ்தோத்திரம். புரியுதா? சிலுவையிலே மாண்டு உயிர் தெழுந்த தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஏன்னா அது பிராக்டிஸ் ஆகட்டும். அப்பதான் தான் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்பதை அறியாம நீங்க ஸ்தோத்திரம் போட்டா கூட பிசாசு வருவான். இப்போ சமீபமா காட்டுக்கோட்டையில் ஒரு ஐயாவுக்கு ஜெபம் பண்ணுவோம். அவர் சொல்றாரு, ஏங்க என்னன்னே தெரியலீங்க, வீட்டுக்கு போனா இப்படி தட்டி எழுப்புது, ஸ்தோத்திரம் போடுங்குது. ஸ்தோத்திரம் ஞானஸ்தானம் எடுத்தாச்சு, ராபோஜனம் எடுக்குதாங்க. ஜெபம் பண்ண உடனே அந்த அம்மாவுக்குள்ள ஒரு அசுத்தாவி, அந்த ஐயாவுக்குள்ள அவங்க ரொம்ப வருஷங்களுக்கு முன்பாக கொடுத்த குலதெய்வம் வந்து ஆடுது. நான் வந்திருக்கிறேன். ஏண்டா வந்திருக்கிற? இப்ப எல்லாம் போயிடுச்சு, அவங்க தான் ஞானஸ்தானம் எடுத்துட்டாங்களே, உனக்கு உரிமையே இல்லையே அப்படின்னா ஆண்டவர் உணர்த்துறாரு. என்ன சொன்னாரு? ஏய், அவங்க வீட்டில் இந்த பித்தளை ஜாமானத்தில் பூஜனை பண்ண ஜாமானங்களை இதை கீழே எப்படி தூக்கி போடுறதுன்னு சொல்லி மனசு இல்லாமல் அதை கழுவி பத்திரமா மேலே வச்சிருக்கிறாங்க, அதை எடுத்து போட சொல்லி. நல்லா கவனிங்க. அவர் சர்ச்சில் படுத்து கிடக்கிறாரு, ப்ரேயர் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஒருத்தரை விட்டு அதை போய் எடுக்க சொல்கிற, அப்பதான் ஆடுறாரு. எடுத்துற சொல்லுவியா? நான் உன்னை விட்டுருவேனா? அதை எடுக்க வேணான்னு சொல்லுன்னு அழுன்னு அந்த அவருக்குள்ளே இருக்கிற அசுத்தாவி அழுது. அதை எப்போ எடுத்துட்டு வந்து சபையில் வச்சு ஜெபம் பண்ணமோ அன்னைக்கு அவரை விட்டு விடுதலை ஆயிடுச்சு. அல்லேலூயா சொல்லுங்க. நல்லா கவனிங்க. கிறிஸ்தவர்களாய் வாழ்வது முக்கியமல்ல, நாம் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்பது அறிந்திருக்க வேண்டும். அல்லேலூயா. அதனால் நீங்க வாங்க, எல்லாரும் முன்பாக வாங்க, உங்களுக்காக நான் ஜெபிக்க விரும்புகிறேன். அல்லேலூயா. Thank you, Holy Spirit. Lord, you are welcome, Lord. நீ சர்வ வல்லமையுள்ள தேவன். நீங்க சர்வ வல்லமையுள்ள தேவன். வானத்தையும் பூமியும் உண்டாக்கினவர், சர்வத்திற்கு மேலானவர், சர்வத்தையும் ஆளுகை செய்கிறவர். ஓ ஹல்லேலூயா. சின்ன ஒரு கோரஸ் சொல்றாங்க. எல்லாரும் கண்களை மூடுவீங்களா? சகோதரி, இவ்வளவு நேரம் பேசின வார்த்தைகள் நான் வேற யாருக்காகவும் பேசல, ஐயா உங்களுக்காக தான் பேசினேன். மந்திரவாதத்தின் கட்டுகள், பில்லி சூனிய கட்டுகள், எப்பேற்பட்ட அசுத்தாவின் வல்லமைகள் நம்ம குடும்பத்தை முன்னேற்றத்தை தடை செய்யுது. Yes, thank you, Holy Spirit. நன்றி பரிசுத்த ஆவியானவரே. இப்பொழுதே உங்க பிரசன்னம், உங்க பிரசன்னம், உங்க பிரசன்னம் அருமை சகோதரி